Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மார்க்கெட்னுடைய ஓவரால் அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாரம் நடந்த முக்கியமான அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். 6ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நடந்த இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸு. ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில பேர் அன்றைக்கி பர்டிகுலர் டேக்கு உண்டான அப்டேட்ஸை மிஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ வந்து ஓவரால் ஒரு ரீகேப்பாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இண்டெக்ஸ், அதாவது சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 15 பிஹேவியர் பார்க்கலாம். ஸோ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 1.59% வந்து லோயராக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 77,964 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 வந்து 23,616 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 1.62% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 7ஆம் தேதி ப்ளஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. சென்செக்ஸு 78,199 பாயிண்ட்ஸு. அதாவது பாசிட்டிவ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.30% வந்து பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் தேதி வந்து 23,707 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது இப்போ 0.39% வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஜனவரி 8 அன்னைக்கு சென்செக்ஸ் வந்து 78,148 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 0.06% வந்து மைனஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 வந்து 23,688.95 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.08% டவுனில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி வியாழக்கிழமை ஜனவரி 9 பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 77,620 பாயிண்ட்ஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.68% வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 வந்து 23,526 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 0.69% வந்து டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் வந்து 77,378 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது 0.31% டவுனாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு சென்செக்ஸு. நிஃப்டி 50 வந்து 23,431 க்ளோஸ் ஆகிருக்கு. அதாவது விச் இஸ் அரௌண்ட் 0.40%. ஸோ ஓவராலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீக் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் தான் இருக்குது. நெகட்டிவாக தாங்க க்ளோஸ் ஆகிருக்கு வீக்கெண்டில். நெக்ஸ்ட்டு கோல்டு அண்டு சில்வர் ரேட்டு பார்க்கலாம். ஸோ கோல்டு வந்து 10 கிராம்ஸ் கோல்டு வந்து 6th ஜனவரி அதனுடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 77,400 ருபீஸு. அதாவது நெகட்டிவாக தாங்க க்ளோஸ் ஆகிருக்கு, 0.41%. ஜனவரி 7 பார்த்தீங்கன்னாக்கா 77,520 ருபீஸு 10 கிராம் கோல்டுனுடைய விலை. ஸோ விச் இஸ் அரௌண்ட் 0.16% வந்து ப்ளஸில் க்ளோஸ் ஆகிருக்கு. 8th ஜனவரி வந்து 77,590 க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.09% அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஜனவரி 9 வந்து 78,080, விச் இஸ் அரௌண்ட் 0.63% வந்து அதிகமாக க்ளோஸ் ஆகிருக்கு. அண்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா கோல்டு ரேட் வந்து 78,410 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.42%. ஸோ சில்வர் அதே மாதிரி 1 கிலோ அதனுடைய ரேட் எடுத்தீங்கன்னாக்கா ஜனவரி 6 அன்னைக்கு 89,580 வந்து பாசிட்டிவ்ல 0.12% க்ளோஸ் ஆகிருக்கு. ஜனவரி 7 வந்து 91,180 ருபீஸில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 1.79% பாசிட்டிவாக. ஜனவரி 8 அன்னைக்கு வந்து சில்வர் வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகிருக்குங்க. அதான் 90,890 ஆகிருக்கு. ரேட்டு கம்மியாகிருக்கு, 0.32% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்கு. வியாழக்கிழமை ஜனவரி 9 அன்னைக்கு 91,420 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.58% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னாக்கா சில்வர்னுடைய ரேட் வந்து 91,840 ருபீஸில் க்ளோஸ் ஆகிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 0.46%. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நடந்த ஒரு சில முக்கியமான அப்டேட்டு 6th ஜனவரி அன்னைக்கு நடந்த அப்டேட்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசியினுடைய டீமரிஜர் வந்து அன்னையிலிருந்து அமலாக்கப்பட்டது. ஸோ ஐடிசி வந்து ஐடிசி ஹோட்டல்ஸ் அண்டு ஐடிசி எஃப்எம்சிஜி பிஸ்னஸாக வந்து டீமரிஜ் ஆனது 6th ரெக்கார்ட் டேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து 3% இயர் ஆன் இயர் அவங்களுடைய லோன் டிஸ்பர்ஸ்டு வந்து ரைஸ் ஆகிருக்கு.
அரௌண்ட் 25.43 lakhs crore இந்த அக்டோபர் அண்ட் டிசம்பர் குவார்ட்டரில். அது மட்டும் இல்லாமல் டெபாசிட்ஸ் வந்து அவங்க ரைஸ் ஆகிருக்கு 15.8%, விச் இஸ் அரௌண்ட் 25.63 lakhs crore. டைட்டனுடைய ரிப்போர்ட் வந்திருக்குங்க. இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து இன் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் செக்டரில் அக்டோபர் டு டிசம்பர் குவார்ட்டரில் ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து மெயினாக வந்து 26% வந்து ரைஸ் ஆகிருக்கு. வாட்ச் அண்டு வியரபிள்ஸ் வந்து 15% ரைஸ் ஆகிருக்கு. ஐ கேர் வந்து 18% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அண்ட் கேரட்லேண்ட் ரைஸ் வந்து 25%. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கம்பெனி ஓன்டு ஸ்டோர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அரௌண்டு 69 ஸ்டோர்ஸ் வந்து அவங்க வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 28% இயர் ஆன் இயர் க்ரோத் அவங்களுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில், விச் இஸ் அரௌண்ட் 3.98 lakh crore இந்த அக்டோபர் அண்டு டிசம்பர் குவார்ட்டரில். அதே மாதிரி அவங்களுடைய டெபாசிட்ஸ் வந்து 19% ரைஸ் ஆயிருக்கு, விச் இஸ் அரௌண்ட் 68,800 crore. என்டிபிசி கிரீன் எனர்ஜி வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. என்டிபிசி யூபி கிரீன் எனர்ஜி வித் யூபிஆர்யூஎல் டு டெவலப் ரெனியூவபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸு. ஸோ இவங்க வந்து அரௌண்ட் 51% ஸ்டேக் வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. யூனியன் பேங்க் வந்து 5.33% வந்து இயர் ஆன் இயர் வந்து ரைஸ் இன் டொமஸ்டிக் லோன்ஸு. ஸோ டிஸ்பர்ஸ்டு டு 9.13 lakh crore இன் அக்டோபர் அண்டு டிசம்பர் குவார்ட்டரு. அதே மாதிரி டொமஸ்டிக்னுடைய டெபாசிட்ஸ் வந்து 2.45% வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ விச் இஸ் அரௌண்ட் 11.83 lakh crore rupees. ஸோ இதுதாங்க 6th அன்னைக்கு நடந்த அப்டேட்ஸு. ஸோ அதே மாதிரி 7th அன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய ஒரு சில அப்டேட்ஸை பார்க்கலாம். ஸோ இண்டிகோ வந்து கஸ்டம் டிபார்ட்மெண்ட் வந்து பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க இண்டிகோக்கு அரௌண்ட் 2.17 crore ஆன் த கம்பெனி. ஏர்டெல் அண்ட் வோடஃபோன் ஐடியா ஹவ் ஜாயிண்ட் வெஞ்சர், அவங்களது வந்து ஃபயர்ஃப்ளை நெட்வொர்க்ஸ் அப்படின்ட்டு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு கம்பெனியும் சேர்ந்து தேவ் சோல்டு தர் என்டையர் ஸ்டேக் அரௌண்ட் 9 crore rupees. அசோக் பில்டு காயின் அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க ஃபார் 4-lane எக்கனாமிக் காரிடர் இன் வெஸ்ட் பெங்காலில். ஸோ கான்ட்ராக்டினுடைய ஒர்த்து வந்து 1391 crore rupees. BPCL company has given in principal approval for IPO of Maharashtra Natural Gas. அவங்க வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் ஆஃப் கம்பெனி வித் கெயில் அண்ட் இந்திரபிரசாத் கேஸ். மகாராஷ்டிரா நேச்சுரல் கேஸ் வந்து L&T company வந்து பவர் டிரான்ஸ்மிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பிஸ்னஸ் ஹஸ் ரிசீவ்டு லார்ஜ் ஆர்டர் இந்த டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுங்க. ஸோ இவங்களுடைய ஆர்டர் வந்து ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா ₹2,500 crore 5,000 crore. ஸோ ஓலா எலக்ட்ரிக் வந்து தேவ் ரிசீவ்டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் வார்னிங் ஃப்ரம் செபி ஃபார் ஃபெயிலிங் டு டிஸ்க்ளோஸ் கம்பெனிஸ் அப்டேட் to investors before positioning them on social media. ஸோ இப்போ 8ஆம் தேதி நடந்த ஒரு சில அப்டேட்ஸை பார்க்கலாம். NTPCயில் they formed a new whole-owned subsidiary NTPC Parmanu Urja Nizam Limited for the company's nuclear energy business-காக. அதாவது L&T வந்து அவங்களுடைய சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்ஸ், அதாவது 1000 crore 2,500 crore இந்த அக்டோபர் அண்ட் டிசம்பர் குவார்ட்டரில். மஹேந்திரா வந்து அவங்க வந்து நியூ EV மேனுஃபேக்சரிங் அண்ட் பேட்டரி அசம்பிளி ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சக்கன் பிளான்ட்ல வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 4,500 crore rupees. டாடா ஸ்டீல் வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 6% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் இன் க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் டு 5.68 million tons இந்த அக்டோபர் அண்ட் டிசம்பர் குவார்ட்டரில். ஸ்டீல் டெலிவரிஸ் வந்து ரைஸ் ஆகிருக்கு அப்படின்னு இருக்காங்க 8%, அரௌண்ட் 5.2 million tons. RVNL வந்து ஒரு MOM சைன் பண்ணியிருக்காங்க வித் துபாய் பேஸ்டு ஃபிம் இன்டர்நேஷ்னல் கான்ட்ராக்டிங் LLC
to work in the civil infrastructure in GCC countries, அதாவது Gulf countries. Lupin received a satisfactory report from the US FDA for its Pithampur Unit 1 manufacturing facility after inspection in September 2024. அடுத்தது 9ஆம் தேதி நடந்த மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்க்கலாம். TCS வந்து அவங்களுடைய Q3 ரிசல்ட்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, which is around 11.96% year-on-year growthன்னு சொல்லியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டை வந்து 12,380 crore rupees in October to December quarterல. இன்ட்ரீம் டிவிடெண்ட்டாக அவங்க வந்து they declared rupees 10 per share and special dividend 66 rupees per share. ஸோ டோட்டலாக வந்து 76 rupees வந்து அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உண்டான ரெக்கார்ட் டேட் வந்து 17th January. அடுத்தது அவங்க வந்து 2 ஃபிம்ஸை வந்து ஆக்வசிஷன் பண்ணியிருக்காங்க, which is around 1,625 crore rupees. Shriram Finance வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க, which is 1 share of the company will be split into 5 equal shares. Swiggy வந்து they have launched a separate app for its quick commerce service Instamart அப்படின்றது. The company reported an expansion of Instamart to 76 cities across the country இவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. டாடா எல்எக்ஸ்ஐ வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 5.05% year-on-year வந்து fall in net profit, which is around 199 crore. NTPC வந்து நியூ ஜாயிண்ட் வெஞ்சர் வித் ராஜஸ்தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனாக்கா ஸ்பெசிஃபிக்காக வந்து they want to develop 25 gigawatts renewable energy projects and 1 million tons of green hydrogen and its derivatives. ஸோ கடைசியாக 10ஆம் தேதி நடந்த அப்டேட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை என்னென்ன அப்டேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ JSW ஸ்டீல் வந்து தேவ் ரிப்போர்ட்டட் ஹையஸ்ட் குவார்டர்லி க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் 7.03 மில்லியன் டன்ஸ் வந்து உற்பத்தி பண்ணியிருக்காங்க அக்டோபர் டு டிசம்பர் குவார்டரில், விச் இஸ் அரௌண்ட் 2% year-on-year இன்க்ரீஸ். BHEL வந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க with ONGC to develop renewable energy projects including fuel cell, electrolyzer and battery energy storage systems. Lupin வந்து they acquired, அதாவது கையகப்படுத்திருக்காங்க 42.61% stake in Sunshore Solar Park renewable energy firms around 10.55 crore rupees. Indian Overseas Bank வந்து they will sell 46 non-performing asset account worth of 11,433 crore through e-acquisition. Hindustan Zinc வந்து received a penalty of rupees 35 crore from state tax authorities in Udaipur for input tax credit காக. Vodafone Idea வந்து they have raised around 1,909 crore from a preferential share issues to its promoter Omega Telecom Holdings and Usha Martin Telematics. SpiceJet will resume operating 10 more aircraft by mid of April 2025. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 Boeing 737 Max பிளான்ஸும். ஸோ இந்த கம்பெனி வந்து கரண்ட்டாக வந்து they have 28 aircrafts. ஸோ ஃபர்தராக வந்து 10 more aircraft வந்து அவங்க ஆட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் நடந்த அப்டேட்ஸ் பார்த்தாச்சு. இப்போ வந்து லாஸ்ட் வீக் எந்தெந்த ஐபிஓலாம் லிஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபேப்டெக் டெக்னாலஜிஸ் வந்து 10th January வந்து லிஸ்ட் ஆச்சு. இதனுடைய இஷ்யூ ப்ரைஸ் வந்து 85 rupees-ஆக இருந்ததுங்க. பட் ஆனால் 90% வித் கெயினோட லிஸ்ட் ஆகிருக்கு. அரௌண்ட் 161.5 rupees-ஆக வந்து லிஸ்டிங் ஆகிருக்கு. அடுத்ததாக பரமேஸ்வர் மெட்டல், இது வந்து 9th January வந்து லிஸ்ட் ஆகிருந்தது. இஷ்யூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 61 rupees. ஸோ 84.5-ஆக வந்து லிஸ்ட் ஆகிருந்தது, விச் இஸ் அரௌண்டு 38.52% வந்து கெயின்ஸ் கிடைச்சிருக்கு.
நெக்ஸ்ட் வந்து டாவின் சான்ஸ் ரீட்டைல், இது வந்து 9th ஜனவரி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா 55 ருபீஸ், வேறஸ் லிஸ்ட் ஆகும் போது இதனுடைய பிரைஸ் வந்து 44 ருபீஸ். 20% லாஸ்ல வந்து இது லிஸ்ட் ஆயிருக்கு. லியோ ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் 8th ஜனவரி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இஷ்யூ பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 52 ருபீஸ், லிஸ்ட் ஆகும்போது இதனுடைய பிரைஸ் வந்து 68 ருபீஸ். அரௌண்ட் 30.77% வந்து இந்த ஐபிஓ வந்து கெயின் ஆயிருக்கு. இண்டோஃபார்ம் ஐபிஓ வந்து 7th ஜனவரி வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. இஷ்யூ பிரைஸ் வந்து 215 ருபீஸ், லிஸ்டிங் ஆனப்போ இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 256 ருபீஸ், விச் இஸ் அரௌண்ட் 19.07%. இந்த ஐபிஓ வந்து கெய்னிங்கோட லிஸ்ட் ஆயிருக்கு. டெக்னி கெமிக்கல் ஆர்கானிக்ஸ் வந்து 7th ஜனவரி லிஸ்ட் ஆயிருக்கு. இஷ்யூ பிரைஸ் வந்து 55 ருபீஸ், லிஸ்ட் ஆகும் போது இதனுடைய பிரைஸ் வந்து 57.25, ஸோ விச் இஸ் அரௌண்ட் 4.09% கெயினோட லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஐபிஓஸ் தாங்க லாஸ்ட் வீக் வந்து லிஸ்ட் ஆன ஐபிஓஸ். இப்போ லாஸ்ட் வீக் வந்து என்னென்ன ஐபிஓ வந்து க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் கிளாஸ் லைனிங் 13th ஜனவரி வந்து லிஸ்டிங், அதாவது அடுத்த வாரம் மண்டே அன்னைக்கு வந்து லிஸ்ட் ஆக போகுது. அடுத்தது இண்டோபெல் இன்சுலேஷன்ஸ், அதுவும் 13th ஜனவரி லிஸ்ட் ஆகுது. அவாக்ஸ் அப்பேரல்ஸ் அண்ட் ஆர்னமெண்ட்ஸ் 14th ஜனவரி இது லிஸ்ட் ஆகுது. குவாட்ரண்ட் ஃபியூச்சர் டெக் வந்து 14th ஜனவரி லிஸ்ட் ஆகுது. டெல்டா ஆட்டோ கார்பரேஷன் வந்து 14th ஜனவரி லிஸ்ட் ஆகுது. அடுத்தது பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐபிஓ வந்து 14th ஜனவரி லிஸ்ட் ஆகுது. கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட் இன்விட் 14th ஜனவரி லிஸ்ட் ஆகுது. ஸோ இந்த மொத்தம் 7 ஐபிஓஸ் வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து லிஸ்ட் ஆகக்கூடிய ஐபிஓஸ். தேங்க்யூ வெரி மச்ங்க. ஐ ஹோப் இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் வீக், அதாவது இந்த வீக் நடந்த ஓவரால் மார்க்கெட்டினுடைய சினோரியோஸு, இண்டெக்ஸ் லெவல்ஸை வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.